அதாவது நாமும் இறைநேசர் ஆகலாமா என்ற விஷயம். இப்ப நம்ம இதற்கு முன்பு வாழ்ந்த அவுலியாக்களுடைய வரலாறு படிச்சிருக்கிறோம். இப்ப நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் என்னன்னு சொன்னா, அவுலியாக்கெல்லாம் இறந்துட்டாங்க, எல்லாம் கபூர்ல தான் இருக்கிறாங்க என்ற நினைப்பு தான் எல்லாருக்கும் இருக்குது. நிச்சயமாக இறைநேசர்கள் அவுலியாக்கள் இன்று வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நாம் ஒவ்வொருவரும் இறைநேசர் ஆக முடியும், அவுலியாக்கள் ஆக முடியும் என்பதுதான் திக்ரே கல்வியுடைய அடிப்படை தத்துவம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, நாம இந்த பயிற்சியை சரியா செஞ்சுட்டு வந்தோம்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த இறைநேசருடைய படித்தரம் ஒண்ணு கிடைக்கும். அதாவது விலாயத்துன்னு சொல்லுவாங்க. அந்த விலாயத்தை நீங்க 6 மாசம் இந்த பயிற்சி செஞ்சுட்டு வரும் பொழுது ஷேக் மூலமாக அது கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் நீங்க இந்த தொடர்புல இருக்கும்போது அதனை பற்றிய விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்படி அந்த படித்தரம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா, உங்களுடைய ரூஹாகப்பட்டது ஒரு செகண்ட்ல 50,000 ஒளிவடங்களை தாண்டி இந்த அஹதியத்துன்னு சொல்லக்கூடிய மக்காம் இருக்குது. 7 வானங்களையும் தாண்டி இருக்குது. அந்த இடத்துக்கு போயிட்டு டெய்லி போயிட்டு அங்க இறைநேசர் இருப்பாங்க, இதுக்கு முன்பு வாழ்ந்த இறைநேசர் இருப்பாங்க. அங்க வெள்ளில மஸ்ஜித் இருக்கும். அந்த இடத்துல போய் இருந்துட்டு இறைவன்ட்டு நம்ம பிரார்த்தனை செய்துட்டு வரக்கூடிய பாக்கியம் எல்லாரும் கிடைக்கும். இது இன்ஷா அல்லாஹ் நீங்க போக போக தெரிஞ்சுக்கிடுவீங்க இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி மஸ்ஜித் நபிங்கிற படித்தரம் யாரு கிடைச்சதோ அவங்க தினமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஸ்ஜித்ல போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்பாக இறைநேசர்கள் அவுலியாக்கள் உட்காரக்கூடிய வரிசையில நாம ஒருவரா உட்கார்றதையும் டெய்லி பார்க்க முடியும். சில பேருக்கு இந்த திக்ரே கல்வி செய்யும் பொழுது அகக்கண் திறக்கும். அப்படி அகக்கண் திறந்ததுன்னு சொன்னா இந்த காட்சிகள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அந்த அகக்கண் திறக்கும் பொழுது இந்த கௌபத்துல்லா போறதையும் மஸ்ஜித் நபி போறதையும் மஸ்ஜித் நபியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பார்ல நம்ம போய் உட்கார்ந்து இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. சரி, நமக்கு இது தெரியலன்னு சொன்னா, நம்முடைய நண்பர்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னு சொன்னா அவங்க நம்ம ரூஹாகப்பட்டது அங்கே கௌபத்துல்லா போறதையும் மஸ்ஜித் நபியில போறதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த மஸ்ஜித் நபியில அந்த இறைநேசருடைய படித்தரத்துல நாம இருக்கிறதையும் அவங்க பார்த்து சொல்லுவாங்க. ஆகவே நாம் இதுல இருக்கிறோம் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுல வழிமுறை இருக்கிறது. இது இன்ஷா அல்லாஹ் நீங்க தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு விளக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். நிச்சயமாக இதுல ஆண் பெண் அனைவருமே அறிந்து கொள்ள முடியும். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்ச அனைத்து ஆண்கள் பெண்களும் சஹாபியா ஆனாங்களோ, அது ஆணுக்கு வித்தியாசம் கிடையாது, பெண்ணுக்கு வித்தியாசம் கிடையாது. அது மிகப்பெரிய படித்தரம். அதே மாதிரி இந்த திக்ரே கல்வி செய்யக்கூடிய ஆண் பெண்கள் அனைவருமே என்ன செய்ய முடியும்? நிச்சயமா இந்த படித்தரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இதுல இந்த பையத்துன்னு ஒன்று வைத்திருக்கிறது. பையத்துங்கிறது என்னன்னு சொன்னா, நம்ம ஸ்கூல்ல பிள்ளைங்களை அட்மிஷன் போடுற மாதிரி அட்மிஷன் போட்டு அந்த பிள்ளைங்க படிச்சுட்டே வராங்க. படிச்சுட்டு கரெக்டா என்ன செய்யறாங்க, கொஞ்ச நாள்ல அவங்க டாக்டராவோ என்ஜினியரோ ஆயிடுறாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம இந்த பையத்தை வாங்கிட்டோம்னு சொன்னோம்னா தொடர்ந்து இந்த பயிற்சி செய்யும் பொழுது நம்ம இறைநேசர் ஆக முடியும். இடையில விட்டோம்னு சொன்னோம்னா நம்ம படிப்பை விட்டா என்ன ஆகும்? அவருக்கு இந்த டாக்டர் ஆக முடியும், இன்ஜினியர் ஆக முடியாது, அவ்வளவுதான். அது மாதிரிதான் இதை விட்டுட்டோம்னு சொன்னோம்னா நமக்கு வேற எந்த நஷ்டம் கிடையாது நமக்கு. சரியா? அந்த படித்தவங்க அடைய முடியாது. நம்ம இறைநேசர் ஆகணும்னு சொன்னா இந்த பையத்துங்கிறது ஒரு ஷர்த்தாக இருக்கிறது, அவ்வளவுதான். அதனால இதை நம்ம முறைப்படி நம்ம செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய கிருபையில நாம் ஒவ்வொருவருமே இறைநேசர் ஆகி இம்மை மறுமை வெற்றி அடைஞ்சுக்கொள்ள முடியும். சந்தேகமே கிடையாது. இம்மையிலேயே வெற்றி அடைஞ்சுக்கலாம். இம்மையில நம்முடைய தேவைகள் அனைத்தையுமே அல்லாஹ்ட்ட கேட்டு பெற்றுக்கலாம். அது மாதிரி மறுமையில இந்த நரக நெருப்பை விட்டு பாதுகாக்கப்பட்டு சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அல்லாஹ் சொல்றான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபக்கத் ஃபாஸ் குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எல்லா ஆத்மாக்களும் இறந்துதான் தீரும். எல்லாமே பிறந்தவங்க எல்லாரும் இறந்துருவாங்க. அது யாரு வெற்றி பெற்றாங்கன்னு சொன்னா, ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபக்கத் ஃபாஸ். நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு யார் சொர்க்கம் போனாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கின்றான். அந்த தன்மை அந்த பாக்கியம் இந்த திக்ர் செய்யக்கூடிய அனைவருக்குமே கிடைக்கும். அதுக்காக இந்த திக்ர் செய்யணும். அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த உலகில நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும், மறுமையில கபரை வேண்டி பாதுகாக்கப்பட்டு நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு சொர்க்கம் செல்ல வேண்டும். நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மறுமையில இருக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த திக்ர் செய்யணும். நிச்சயமாக அல்ஹம்துலில்லாஹ் இது செய்யக்கூடிய அனைவருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கும். ஆகவே தொடர்ந்து செஞ்சு இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல போது என்னன்னு சொன்னா, திக்ர் செய்யக்கூடிய முறை. இந்த திக்ர் ஏன் செய்யறோம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல அல்லாஹ் தஆலா மனிதனை, இது முக்கியமான பாயிண்ட், மனிதனை களிமண்ணை கொண்டு படைத்தார். எல்லாருக்கும் தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் தஆலா களிமண்ணை கொண்டு படைத்தார். அந்த களிமண்ணை கொண்டு அதை உருவாக்கிட்டு என்ன செஞ்சான்னு சொன்னா, வ நஃபக்து மிர் ரூஹி. அல்லாஹ் சொல்றான், என்னுடைய ரூஹி அதிலே ஊதினேன். அல்லாஹ் என்ன செஞ்சான்? களிமண்ணால படைக்கப்பட்ட அந்த ஆதமுக்கு
அவனுடைய அல்லாஹ்வுடைய ரூஹை ஊதும் பொழுதுதான் களிமண்ணாக இருந்த அந்த உடம்பாகப்பட்டது மனிதனாக மாறியது. கண்ணு பார்த்துச்சு, காது கேட்டுச்சு, கை பிடிச்சிச்சு, கால் நடந்துச்சு, உடம்புல உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் வேலை செய்ய ஆரம்பிச்சு, ஹார்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு, ரத்தம் ஓட ஆரம்பிச்சிச்சு, எலும்புகள் உண்டான எல்லாமே எப்படி அல்லாஹ்வுடைய அந்த ரூஹ் உள்ள போனவனுதான். அப்போ இதுல என்ன ரெண்டு விஷயம் சொன்னா, ஒண்ணு மண்ணால படைக்கப்பட்ட அந்த களிமண்ணு இந்த உடம்பு, இன்னொன்னு அல்லாஹ்வுடைய ரூஹ். அந்த ரூஹ் தான் நம்முடைய ஆத்மா, நம்முடைய ரூஹ். நம்முடைய ரூஹ் இந்த உடம்புல இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும், நடக்க முடியும், ஓட முடியும், பேச முடியும். ரூஹ் போச்சுன்னா மையித். அப்போ நம்முடைய உடம்புக்கு ரூஹா இருக்கக்கூடியது இந்த ஆத்மா. ஆகவே இந்த திக்ர் செய்வதனால என்ன கிடைக்குதுன்னு சொன்னா, அதாவது இந்த உடம்புல மண்ணால படைக்கப்பட்ட உடம்புக்கு என்ன உணவுன்னு சொன்னா, நீ நல்லா சிந்திச்சு பாருங்க. மண்ணுல விளையக்கூடிய பொருள் எல்லாம் என்ன செய்யும், இதுக்கு உணவா அமையும். நீங்க சாப்பிடுறீங்க, அதெல்லாம் எங்கிருந்து வருது? அரிசி வருது, பழங்கள் வருது, காய்கறிகள் வருது, எல்லாம் இதுல வருது, மண்ணில வருது. அதே மாதிரி நீங்க இறைச்சி சாப்பிடுறீங்க, அந்த இறைச்சி ஆடு என்ன சாப்பிடுது சொன்னா புல்ல சாப்பிடுது. ஆகவே மண்ணால படைக்கப்பட்ட உடம்புக்கு மண்ணில் வரக்கூடிய இந்த உணவு தான் உணவாக அமைகிறது. ரூஹு மண்ணில் படைக்கப்படவில்லை, இது அல்லாஹ்வுடைய ரூஹு. அவனா ரூஹை ஊதுனா. அப்ப இந்த ரூஹுக்கு என்ன உணவுன்னு சொன்னா, அல்லாஹுன்னு சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய பெயர் தான் உணவா அமைகிறது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். இஸ்முல் ஆலம்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் பல பேர் இருக்கிறது, அதுல ஒரு பேர் இஸ்மு தாத், அதாவது அவனுக்கே உரிய பேர் அல்லாஹு என்று சொல்லக்கூடிய பேர். அந்த அல்லாஹ்ங்கிற பெயரை நம்ம திக்ர் செய்யும் பொழுது இந்த ரூஹாகப்பட்டது சக்தி அடைகிறது, அது பயனடைகிறது, அது பலமாகிறது, அது பிரகாசமாகிறது. அப்படி பிரகாசமாகும் பொழுதுதான் நம்முடைய ரூஹாகப்பட்டது இறைவன் நோக்கி பயணம் செய்கிறது, இறைவனுடைய நெருக்கம் கிடைக்கிறது, இறைவனுடைய அன்பு கிடைக்கிறது. ஆகவே இது திக்ரே கல்வியில அல்லாஹு என்று சொல்லக்கூடிய திக்ர் தான் கத்துக் கொடுக்கப்படுகிறது. ஆகவே அந்த திக்ரை தான் நம்ம செய்ய போயிடும். இந்த திக்ரை நம்ம செய்யும் பொழுது உடம்புல பல உறுப்பு இருக்கிற மாதிரி, உடம்புல ஹார்ட் இருக்குது, லங்ஸ் இருக்குது, நுரையீரல் இருக்குது, கை இருக்கு, கால் இருக்கு, இது போல பல உறுப்பு இருக்கிற மாதிரி நம்முடைய ஆத்மாவுக்கு 7 உறுப்பு இருக்குது. எங்க இருக்குன்னு சொன்னா, 1வது உறுப்பு இடது பக்கம் நெஞ்சு கீழே இந்த இடத்துல இருக்குது, 2வது உறுப்பு வலது பக்கம் நெஞ்சு கீழே இந்த இடத்துல இருக்குது, 3வது உறுப்பு இடது பக்கம் நெஞ்சுக்கு மேல இருக்குது, 4வது உறுப்பு வலது பக்கம் நெஞ்சுக்கு மேல இருக்கு, 1 2 கீழே, 3 4 மேல, நெஞ்சுக்குழி 5, மொத்தம் 5 உறுப்பு இந்த இடத்துல இருக்குது. 6வது உறுப்பு நெத்தியில இருக்குது, 7வது உறுப்பு உச்சநிலையில இருக்குது. இந்த 7 உறுப்புல நம்ம திக்ர் செய்யும் பொழுது, 1வது உறுப்புல நம்ம திக்ர் செய்யும் பொழுது 1வது வானத்திலிருந்து ஒளி இறங்குகிறது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹ்னு சொல்ல அந்த திக்ரை நம்ம செய்யும் பொழுது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒளி இறங்குகிறது. அது 1வது வானத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, அவர்கள் மீது பட்டு அவங்க துஆ பரக்கத்தோட நம்முடைய இதயத்தில் இறங்குது. அப்படி இறங்கும் போது வெளிர் மஞ்சள் கலர்ல இறங்குது. 2வது ரத்திஃபா சொல்லுவாங்க. ரத்திஃபான்னு சொன்னா நுண்பொருள், கண்ணால பார்க்க முடியாது. பாயிண்ட்ஸ் இங்கிலீஷ் சொல்லுவாங்க, தமிழ்ல புள்ளின்னு சொல்லுவோம், அரபில லத்தீஃபா நுண்பொருள் சொல்றது. 1வது லத்தீஃபா செய்யும் போது 1வது வானத்திலிருந்து ஒளி இறங்குது, அங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துஆ பரக்கத்தோட இறங்குது. 2வது வானத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க, அவங்க துஆ பரக்கத்தோட தங்க கலர் ஒளி இறங்குது. 3வது லத்தீஃபா செய்யும் பொழுது இந்த இதுல செய்யும் பொழுது 3வது வானத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, அவங்க துஆ பரக்கத்தோட வெள்ளை கலர்ல இறங்குது. 4வது வானத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, அவங்க துஆ பரக்கத்தோட ஊதா கலர்ல இறங்குது. 5வது வானத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5வது வானத்துல இருப்பாங்க, அவங்க ரூஹ் மஸ்ஜித் நபவியிலே இருக்கும். இந்த 5வது லத்தீஃபா செய்யும் போது 5வது வானத்திலிருந்து பச்சை கலர் ஒளி இறங்குது. இது அந்த திக்ர் செய்யக்கூடியவர்கள் சில பேருக்கு அல்லாஹ் தஆலா இந்த அஹக்கனை திறந்தான்னு சொன்னா இதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. 6வது லத்தீஃபா செய்யும் பொழுது எல்லா கலரும் சேர்ந்து இறங்குது. 7வது லத்தீஃபா செய்யும் போது எல்லா கலரும் சேர்ந்து இறங்குது. இந்த 7வது லத்தீஃபாங்கிறது திக்ருடைய அரசன் சொல்லுவாங்க, இதுக்கு பேரு சுல்தான் அதுக்கார். நீங்க இந்த இடத்துல 7வது லத்தீஃபா செய்யும் பொழுது இந்த இடத்துல திக்ர் செய்யும் போது அந்த முறை நான் சொல்லி தருவேன் இன்ஷா அல்லாஹ். உடம்புல உள்ள கோடானு கோடி செல்லும் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்ல ஆரம்பிக்கும். இது செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் முராக்காபால இருப்பீங்க. இந்த முராக்காபாவில தான் உங்க ரூஹாகப்பட்டது அர்ஷ் நோக்கி போகும். அர்ஷ்னு சொன்னா என்ன அப்படின்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அர் ரஹ்மான் அலா அர்ஷ் இஸ்தவா, அல்லாஹ் தஆலா அர்ஷ்ல இருக்கின்றான். அப்போ நம்ம அர்ஷ் எங்க இருக்குன்னு சொன்னா, நம்ம எங்க தொழுதாலும் சரி நமக்கு முன்பாக அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்கும். அப்ப நீங்க கிப்லா பக்கம் திரும்பி உட்காரும் பொழுது உங்கள் முன்பாக அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு நினைத்துக் கொண்டு இந்த திக்ரை செய்யும் பொழுது உங்களுடைய அல்லாஹ் நிலத்து ஹூ அர்ஷில அடிக்கும் போது அந்த அர்ஷில ஹூ பட்டுட்டு அங்கே இருந்து வெளிச்சம் இதயத்தை நோக்கி வந்துட்டு இருக்கும். இதுதான் இதனுடைய அடிப்படை. இது எப்படி இந்த திக்ரை எப்படி செய்யறது அப்படிங்கறத நான் இன்ஷா அல்லாஹ் இப்ப உங்களுக்கு சொல்லி தர்றேன். திக்ர் செய்யக்கூடிய முறை இப்ப நான் திரும்பி உங்களுக்கு சொல்றேன். உடம்புல பல உறுப்பு இருக்கிற மாதிரி நம்முடைய ஆத்மாவுக்கு 7 உறுப்பு இருக்குது. 1வது உறுப்பு இடது பக்கம் நெஞ்சு கீழே, 2வது உறுப்பு வலது பக்கம் நெஞ்சுக்கு கீழே,
மூணாவது உறுப்பு இடது பக்க நெஞ்சுக்கு மேல, நாலாவது உறுப்பு வலது பக்க நெஞ்சுக்கு மேல, அஞ்சாவது உறுப்பு நெஞ்சுக்குழி, ஆறாவது உறுப்பு நெத்தி, ஏழாவது உறுப்பு உச்சந்தலை. இப்போ எப்படி திக்ரு செய்யறதுன்னு சொன்னா, கிபிலா பக்கம் திரும்பிக்கிறணும். கிபிலா பக்கம் திரும்பிக்கிட்டு கண்ணை மூடிக்கிறணும். கண்ணை மூடிக்கிட்டு மூச்சு இழுக்கும் பொழுது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மூச்சை நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரோம். மூச்சு போயிட்டு தான் இருக்கும், ஆனா நம்ம திக்ரு செய்யும் போது அதை நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரோம். மூச்சை இழுக்கும் பொழுது உள்ளே மூச்சு இழுக்கிறோம். அப்ப 1வது திஃபா இடது பக்கம் நெஞ்சுக்குள்ள இந்த இடத்துல இருக்குது. இந்த பாயிண்ட்ஸை நினைச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிறணும். மூச்சு இழுக்கும் பொழுது அல்லாஹ் நினைச்சு இழுக்கணும். ஒரு மூச்சுன்னா என்னன்னு சொன்னா, உள்ள போறது அரை மூச்சு, வெளியே போறது அரை மூச்சு, ரெண்டு சேர்ந்து ஒரு மூச்சு. இப்போ அல்லாஹுவ பிரிக்கிறோம். உள்ள மூச்சு இழுக்கும் போது அல்லாஹ் நினைச்சு இழுக்கிறோம், வெளியே விடும்போது ஹூன்னு விடுறோம். இப்ப என்ன செய்யணும் சொன்னா, அல்லாஹ் நினைச்சு உள்ள எடுத்தாச்சு இடது பக்கம் நெஞ்சுக்குள்ள 1வது திஃபால. விடும்போது என்ன செய்யணும் சொன்னா, அந்த பாயிண்ட்ல ஹூ நினைச்சு விடுறோம். அல்லாஹ் ஹூ. இப்ப நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா, நாக்குல சொல்லல, என்ன செய்யறேன், அல்லாஹ் நினைச்சு மூச்சை இருக்கிறேன், ஹூ நான் நோக்கி அதை விடுறேன், அவ்வளவுதான். இது ஒரு 5 நிமிஷம். இது ஆரம்பத்துல இது 5 நிமிஷம் செய்யுங்க. அல்லாஹ் இழுக்கிறீங்க, ஹூன்னு விடுறீங்க. உள்ள போற மூச்சு அல்லாஹ், வெளியே போற மூச்சு ஹூ. அது 1வது பாயிண்ட்ல இடது பக்கம் நெஞ்சு கீழே, இந்த 1வது பாயிண்ட்ல இதுதான் விடுறீங்க. இது 5 நிமிஷமோ 3 நிமிஷமோ 2 நிமிஷமோ உங்களுடைய டயத்துக்கு செஞ்சமா செஞ்சுக்கிறீங்க. 2வது திஃபா மனசுல நினைச்சுக்கிறீங்க. 2வது திஃபா செய்யும் பொழுது ரொம்ப ஈஸி தான், பாக்கியெல்லாம் ஈஸி தான். அல்லான்னு 1ல இழுத்து ஹூ மட்டும் இங்க விடுறீங்க. முதல்ல என்ன செஞ்சீங்க, அல்லான்னு இழுத்து ஹூ இங்க விட்டீங்க. இப்ப 2ன்னு சொல்லும் போது, 2வது திஃபான்னு சொல்லும் போது அல்லான்னு இழுத்து ஹூ இந்த இடத்துல விடுறீங்க. அல்லாங்கிறது மாறாது, அல்லாங்கிறது இதே இடம் தான், அல்லாங்கிறது ஒரே இடம் தான், ஹூ மட்டும் தான் மாறுது. 3வது திஃபா எங்க இருக்கு, ஒரு 5 நிமிஷம் செய்றீங்க. 5 நிமிஷம் 3 நிமிஷம் செய்றீங்க. 3வது திஃபா எங்க இருக்குன்னு சொன்னா, இடது பக்கம் நெஞ்சுக்கு மேல இருக்கு 3வது பாயிண்ட். அப்போ 3வது பாயிண்ட் செய்யும் பொழுது எப்போதும் போல அல்லாஹ் நினைச்சு இழுக்கிறீங்க, ஒண்ணு இழுத்து ஹூ இங்க விடுறீங்க. இது ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் 4வது பாயிண்ட் எங்க இருக்கு சொன்னா, வலது பக்கம் நெஞ்சுக்கு மேல இருக்குது. இப்போ அல்லாஹ்னு 1வது திஃபா இழுக்கிறீங்க, அந்த அல்லாங்கிறது மாறவே மாறாது, ஹூ மட்டும் தான் மாறுது. அல்லாஹ் எடுத்து ஹூ இங்க விடுறீங்க. இது ஒரு 5 நிமிஷம். 5வது திஃபா எங்க இருக்குன்னு சொன்னா, அல்லாஹ்னு 1ல எடுத்து நெஞ்சுக்குள்ள ஹூன்னு விடுறீங்க. நெஞ்சுக்குள்ள இந்த இடத்துல இருக்குது, அல்லாஹ் இருக்கிறீங்க, 1ல எடுத்து ஹூன்னு இந்த இடத்துல விடுறீங்க. இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும், அதாவது அல்லாங்கிறது மட்டும் ஒரே இடத்துல தான் மாறவே மாறாது, ஹூ மட்டும் தான் மாறுது. 1ல செய்யும் போது அல்லாஹ் எடுத்து அதுல விடுறீங்க, 2ங்கும் போது அல்லாஹ் எடுத்து அல்லாங்கிறது 1ல தான் இருக்கிறீங்க, ஹூ மட்டும் இந்த இடத்துல விடுறீங்க. 3ங்கும் போது அல்லாங்கிறது மாறவே மாறாது, இதுல தான் எடுக்கிறீங்க, ஹூ இங்க விடுறீங்க. 4 அல்லாஹ் எடுத்து ஹூ இங்க விடுறீங்க. 5 அல்லாஹ் எடுத்து நெஞ்சுக்குள்ள ஹூன்னு விடுறீங்க. இப்ப 5 முடிஞ்சிருச்சு. 6வது திஃபா எங்க இருக்குன்னு சொன்னா, நெத்தில இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசம். எப்பவும் போல அல்லாஹ்னு உள்ள எடுத்து நெத்தில இருந்து ஹூ வெளியே போற மாதிரி நினைச்சுக்கிறீங்க, அவ்வளவுதான். இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, அல்லாஹ் இழுக்கிறேன், நெத்தி வெளியே ஹூ வெளியாக்குறேன். இது 6வது பாயிண்ட். இப்ப 7வது இது ஒரு 5 நிமிஷம் செய்றீங்க. 7வது பாயிண்ட் உச்சந்தல இருக்குது. இப்ப 7வது பாயிண்ட் எப்படி செய்யறது, அது ரொம்ப ஈஸி. எப்பவும் போல அல்லாஹ் இழுத்து உச்சந்தல்ல ஹூ அடிக்காம நினைச்சுக்கிறீங்க, அவ்வளவுதான். நினைக்கிறேன் எல்லாமே நினைப்பு தான். இப்ப அல்லாஹ் இழுத்து உச்சந்தல்ல ஹூ அடிக்காம நினைக்கும் போது என்ன சொன்னா, உடம்புல உள்ள கோடானு கோடி சொல்லு அல்லாஹ்னு சொல்ல ஆரம்பிக்கும். இது ஒரு 5 நிமிஷம். இப்ப 7 30 நிமிஷம் ஆச்சு. முடிக்கிறதுக்கு முன்னாடி திரும்ப என்ன செய்யுங்க சொன்னா, எந்த இடத்துல தொடங்குறீங்க அங்க முடிக்கிறீங்க. இப்போ 1ல தொடங்குனீங்க, அப்போ திரும்ப என்ன செய்றீங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு வர்றீங்க, அல்லாஹ் எடுத்து அதுல ஹூன்னு விடுறீங்க. இது 1 நிமிஷம் மட்டும்தான்.